அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸ்வரி எப்படியாச்சும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு நம்ம பாக்கியா தாத்தா எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கும்பகோணம் கூட்டிட்டு போறாங்க. போன கையோட நேரா ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி தங்கிட்டு இருக்க அந்த சமயத்துல நம்ம தாத்தா என்ன பண்ணாங்கன்னா, என்ன ஈஸ்வரி உன் மனசு இப்போ வச்சு கொஞ்சமாச்சு லேசியா இருக்கா, இல்ல தேவையில்லாத நினைச்சு இன்னும் வருத்தப்பட்டுட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா கேட்க, உடனே ஈஸ்வரி என்ன பண்ணாங்கன்னா, இல்லைங்க கும்பகோணம் வந்தாலே எனக்கு என் ஃப்ரெண்டோட ஞாபகம் தான் வரும். எனக்கு என் ஃப்ரெண்டுன்னா ரொம்ப பிடிக்கும் சாவித்ரி. அவளோட இருக்கிற நினைவுகள் மட்டும்தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. அவள் இருந்தால் நல்லா இருக்குன்ற அளவுக்கு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பா அத்தை ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகிருக்காங்க. வீட்லேயே இருந்து தேவையில்லாத நினச்சி ப்ரெஷராக ஏற்றிக்கிறத விட இது எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நம்ம பாக்கியா. அது மட்டும் இல்லாமல் அத்தையோட சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சி சாவித்ரியோட நம்பர், அதாவது அத்தையோட ஃப்ரெண்டோட நம்பரை எப்படியோ காண்டாக்ட் பண்ணி அவங்கள ஒரு கோயிலில் மீட் பண்ண வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டாங்க நம்ம பாக்கியா. அதே டைமில் நம்ம ஈஸ்வரி பாக்கியா தாத்தா எல்லாருமே சேர்ந்து கும்பகோணம் கோயிலுக்கு போயிருக்காங்க. போன இடத்துல அவங்க உட்காந்து சாமி கும்பிட்டு உட்காந்துட்டு இருக்கிற அந்த சமயத்தில் நம்ம ஈஸ்வரியோட ஃப்ரெண்டு அங்கே வர, அதை பார்த்த ஈஸ்வரி அப்படியே சந்தோஷத்தில் மிதக்க ஆரம்பிச்சிடறாங்க. சாவித்ரி நீங்கள் வருவ நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே வரும்போதெல்லாம் உன்னை நான் ஒவ்வொரு டைமும் யோசிச்சுட்டே இருப்பேன். இங்கே ரொம்ப நாளாக வரணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். இது எல்லாமே என் பாக்கியா பண்ண வேலையில் தான். அவள் தான் இங்கே கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டோட ரொம்ப சந்தோஷமாக ஷேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நம்ம பாக்கியாவும் தாத்தாவும் எப்படியாச்சும் ஈஸ்வரி தனியாக கொஞ்ச நேரம் சந்தோஷமாக மனசை விட்டு பேசிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க. அங்கே ஓரமாக நின்று நம்ம ஈஸ்வரி எப்படி சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நம்ம தாத்தாவும் பாக்கியாவும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தாத்தா, எப்பா கடவுளே எப்போவுமே ஈஸ்வரி இதே போல் சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக இருக்கணும். அந்த பையன் பண்ண வேலையால் ஈஸ்வரி ரொம்பவே காயப்பட்டிருக்கா, அது எல்லாமே இதோட மறைஞ்சு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தாத்தா காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறாங்க. அதே போல் நம்ம ஈஸ்வரி சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. கூடிய சீக்கிரம் கோபி எல்லாரையும் விட்டு தனிமரமாகவும் நிற்க தான் போகிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.